சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கழகம் இதுவரைக்கும் அடைந்த வெற்றிகளுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம் என்றும், உடன்பிறப்புகளான நீங்கள் இல்லாமல் கழகமும் இல்லை, நானும் இல்லை என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று நடைபெற்ற திமுக பொதுக்குழுவில் பேசினார். இதனைத் தொடர்ந்து அடுத்த ஆண்டு இதே நாள் தலைப்பு செய்தி இப்படி இருக்க வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். டெல்லியில் உள்ள மதராசி முகாம் இடிப்பு நடவடிக்கையை எதிர்கொள்ளும் நிலையில் தமிழக அரசு குடியிருப்பாளர்களுக்கு ஆதரவளிக்க ஒருங்கிணைப்பு செய்து வருவதாக தெரிவித்துள்ளது. டெல்லியில் மதராசி கேம்ப் பகுதியில் வசித்த தமிழர்களின் வீடுகள் இடிக்கப்பட்ட விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு போதிய அழுத்தம் கொடுக்க வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வேல்முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் போதைப்பொருள் ஊடுருவலை தடுப்பதற்காக போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவை காவல் ஆணையர் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து சூளைமேடு, அசோக் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட நபர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வருகின்றனர். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சென்னையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த போது அவரிடம் கல்வி விருது வழங்கும் விழாவில் விஜயை இளைய காமராஜர் என்று ஆசிரியர் ஒருவர் கூறியது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த சீமான், இதையெல்லாம் கேட்க நேரிடும் என்றுதான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே காமராஜர் செத்துப்போய் விட்டார் என்றும், காமராஜர் 50 படம் நடித்து முதலமைச்சராக வரவில்லை என்று சீமான் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் காட்டு யானைகள் வீட்டை இடிப்பதால் பொதுமக்கள் பீதி அடைந்துள்ளனர். பொறியியல் கலந்தாய்வுக்கு இதுவரை 2,76,000 பேர் விண்ணப்பம் அளித்துள்ளனர். நாமக்கல்லிலிருந்து அமெரிக்காவுக்கு விரைவில் முட்டை ஏற்றுமதி செய்யப்பட உள்ளதாகவும், இதனால் முட்டை விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். வாக்களித்த மக்களுக்கு கமலஹாசன் துரோகம் செய்துவிட்டார் என்று வானதி ஸ்ரீனிவாசன் தாக்கி பேசியுள்ளார். பாகிஸ்தான் பொருளாதாரத்தில் 35% கட்டுப்படுத்தும் அந்நாட்டு இராணுவம் அடங்கி போவார்கள் என்று நினைக்க முடியாது என்று நினைக்கவும் கூடாது என அண்ணாமலை கூறியுள்ளார். சமூக வலைதளங்களில் லைக் பெறவும் ஃபாலோவர்ஸ்களை அதிகரிக்கவும் ஆபத்து ஏற்படும் வகையிலான வீடியோக்களை எடுத்து வெளியிட்டு வருகின்றனர். கடல் அலை, உயர்ந்த மலை என இயற்கை சீற்றம் காணப்படும் பகுதிகளிலும் விரைவாக செல்லும் ரயிலின் முன்பும் நின்றும் செல்ஃபிகளை, வீடியோக்களையும் எடுக்க ஆர்வம் காட்டுகின்றனர். இந்த நிலையில் ரீல்ஸ்க்காக ரயிலின் படிக்கட்டில் நடனமாடிய இளம்பெண்ணை நெட்டிசன்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பிரதமர் மோடியின் தலைமையில் நாடு ஒரு தீர்க்கமான மாற்றம் கண்டுள்ளது என்று கவர்னர் ஆர்.என். ரவி கூறியுள்ளார். இன்று கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்படுவதையொட்டி பேருந்து இயக்கத்தின் போது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்து ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு சில அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. மரபணு திருத்தப்பட்ட விதைகளுக்கு காவிரி டெல்டா பகுதியில் அனுமதி அளிப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இதுகுறித்து தமிழக அரசு உரிய விளக்கமளிக்க வேண்டும் என்று தமிழக காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் PR பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டதால் யார் அந்த சார் என இனி கேள்வி எழுப்பினால் அது நீதிமன்ற அவமதிப்பு என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி கூறியுள்ளார். பெண்களுக்கு துன்பம் விளைவிப்போர் தப்ப முடியாது என்பதற்கு ஞானசேகரன் வழக்கின் தீர்ப்பே சாட்சி என்று இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு வாக்கு சாவடியிலும் குறைந்தபட்சம் 30% வாக்காளர்களை திமுகவில் உறுப்பினராக சேர்க்கும் வகையில் ஓரணியில் தமிழ்நாடு என்று புதிய உறுப்பினர் சேர்க்கையை திமுக முன்னெடுக்க வேண்டுமென சிறப்பு தீர்மானத்தை மதுரையில் நடந்த திமுக பொதுக்குழு கூட்டத்தில் கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் முன்மொழிந்தார். மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கப்பட்டது. இல்லாத சார்களை உருவாக்கி இழிவான அரசியல் செய்யும் ஒரே சார் பழனிசாமி சார்தான் என்றும், திராவிட மாடல் அரசு எடுத்த உறுதியான நடவடிக்கைகளால் 5 மாதங்களில் வழக்கு விசாரணை முடிக்கப்பட்டு அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் நீதிமன்றத்தில் தீர்ப்பு பெறப்பட்டுள்ளது என அமைச்சர் ரகுபதி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தின் கைதான திமுக அனுதாபி ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுக்கு குறையாத ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது. இதுகுறித்து அரசியல் கட்சித் தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். கோடை விடுமுறை முடிந்து தமிழகம் முழுவதும் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டுள்ளன. மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பள்ளிகளுக்கு வந்து கல்வி பயின்று வருகின்றனர். பள்ளிகள் திறக்கப்பட்ட முதல் நாளான இன்றே அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச பாட புத்தகங்கள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட உள்ளன. இந்நிலையில் பள்ளி மாணவர்களுக்கு பாட நூல்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் ஞானசேகரனுக்கு தண்டனையை அதிமுக சாத்தியப்படுத்தியுள்ளது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலை மாணவி வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனுக்கு 30 வருடங்கள் தண்டனை குறைப்பு இல்லாத ஆயுள் தண்டனை விதித்து சென்னை மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் குற்ற செயலில் ஈடுபட்ட போது ஞானசேகரன் செல்போன் ஃபிளைட் மோடில் இருந்தது ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி தெரிவித்துள்ளார். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் இசைஞானி இளையராஜாவுக்கு நேற்றும் இன்றும் என்றும் தங்கள் இசை ராஜாங்கத்தின் ஆட்சிதான் என்று முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
இளையராஜா இன்று தனது 82வது பிறந்த நாளை கொண்டாடும் நிலையில் சினிமா பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள், ரசிகர்கள் என பலரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் ரசிகர்களை பார்த்ததும் வாயடைத்து போகிறேன் என்று பிறந்தநாள் வாழ்த்திற்கு இளையராஜா நன்றி கூறி நெகிழ்ந்து பேசியுள்ளார். கோவில்பட்டி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக சேர்ந்த மாணவிகளுக்கு ரோஜாப்பூ மற்றும் இனிப்புகள் கொடுத்து ஆசிரியர்கள், பழைய மாணவிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். 30 ஆண்டுகள் சிறை தண்டனையை குற்றவாளி ஞானசேகரன் ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்றும், அவருக்கு சிறையில் எந்த சலுகைகளும் வழங்கப்படக்கூடாது என்றும் மகளிர் நீதிமன்ற நீதிபதி எம். ராஜலட்சுமி தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். கோடை விடுமுறை முடிந்து தமிழகத்தில் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டுள்ளன. மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பள்ளிகளுக்கு சென்று கல்வி பயின்று வருகின்ற நிலையில் மாணவர்களின் கல்வி பயணம் மகிழ்ச்சியுடன் தொடங்கட்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் புகைப்பிடிப்பதற்கான வயதை 21ஆக உயர்த்த வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளாக அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நல்ல முறையில் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் சென்னை மாநகராட்சி பள்ளிகளிலும் இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ளது. சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை 2 மடங்காக அதிகரித்து உள்ளது. தமிழகம் முழுவதும் பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் உற்சாகத்துடன் மாணவர்கள் பள்ளிக்கு வந்தனர். ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு கடும் நடவடிக்கைக்கு பயந்து இந்தியாவில் சட்டவிரோதமாக குடியேறிய வங்கதேசத்தினர் 2000க்கும் மேற்பட்டோர் தானாக முன்வந்து நாடு திரும்பியுள்ளனர். தமிழ்நாட்டில் டாக்டர் பட்டம் பெற்றவர்களிடம் போதிய கல்வியறிவும் திறன்களும் இல்லை என்று கூறி ஆளுநர் RN ரவி புதிய சர்ச்சையை கிளப்பியுள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் பச்சிளம் குழந்தைகளுக்கு காய்ச்சிய பால் வழங்கும் திட்டத்தை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தொடங்கி வைத்தார். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் அரசியல் தலையீடு இல்லை என்று டிஜிபி சங்கர் ஜுவால் தெரிவித்துள்ளார். பிலிப்பைன்ஸில் உற்பத்தி பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் சர்வதேச சந்தையில் தேவை அதிகரிப்பு உள்ளிட்ட காரணங்களால் தேங்காய் எண்ணெய் விலை தொடர்ந்து உயரும் என கணிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜோஸ் ஸ்டீஃபன், வயது 46. இவர் பெயிண்ட் கடையில் தொழிலாளியாக வேலை பார்த்து வருகிறார். இவருடைய மனைவி பிந்து, வயது 37. இவர்களுக்கு 12 வயதிலும் 7 வயதிலும் 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் பைக்கில் சென்றபோது விபத்து ஏற்பட்டதால் கணவர் கண்ணெதிரே பஸ் சக்கரத்தில் சிக்கி இந்த பெண் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். நாடு முழுவதும் கொரோனா தொற்று பாதிப்பு எண்ணிக்கை 3961ஆக அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் உட்பட 3 மாநிலங்களில் தலா ஒருவர் பலியாகியுள்ளார். தங்கம் விலை இன்று சற்று உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 740 ரூபாய் அதிகரித்து 71,600 ரூபாய்க்கும், கிராமுக்கு 30 ரூபாய் அதிகரித்து 8,950 ரூபாய்க்கும் விற்பனையானது. தமிழ்நாடு தீவிர வெப்ப நிகழ்வுகளால் அதிக ஆபத்தை எதிர்கொண்டு வருகிறது. உலகளவில் 2024 இதுவரை இல்லாத வெப்பமான ஆண்டாக பதிவாகியுள்ளது மற்றும் 2010ஆம் ஆண்டிற்கு பிறகும் இந்தியா மிக நீண்ட வெப்ப அலையை எதிர்கொண்டது. எரிசக்தி, சுற்றுச்சூழல் மற்றும் நீர் கவுன்சில் நடத்திய சமீபத்திய ஆய்வின்படி வெப்ப அபாயம் மிக அதிகமாக உள்ள இந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு 5வது இடத்தில் உள்ளது. நாட்டின் வெப்ப அபாய மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடு இருப்பதால் ஷாக் ரிப்போர்ட் வெளியானது. தமிழகத்தில் இன்று முதல் வரும் 7ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.